இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஹாஜின் கோவத்துல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பன்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போக அவன் கையில வச்சிட்டு இருக்க வாட்டர் பாட்டில இவன் மேல வீசிட்டு அவன் டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த நிமிஷத்துல வேகமா போய் அவனுடைய காலை தட்டி விட்டுறான். இத பார்த்த மத்தவங்களும் எப்படி ஹாஜின் கீழே விழுந்தாரு, ஒருவேளை அவருடைய கால் ட்விஸ்டா இருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருக்க இதே நேரத்துல ஹேனாவும் இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பயந்துட்டே இருக்க இதை இங்கேயே நிறுத்திக்கலான்னு கிம் அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோவும் ஐ ஆஃப் ட்ரூத் ஆக்டிவேட் பண்றான். ஆனா நம்ம ஹீரோக்கும் அந்த கிம்முக்கும் இருக்கிற அந்த லெவல் டிஃபரன்ஸ்னால நம்ம ஹீரோவால அவனோட இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இவன் லெவல் 20க்கு மேல இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம்ம பார்த்து எனக்கு தெரியாது அவன் அவனுடைய பாட்டியையும் கூட்டிட்டு வருவான்னு. பதிலுக்கு அந்த கிம்மும் என்னதான் இவன் பிரச்சனையே கொடுத்தாலுமே ஒரு சில விஷயத்துல இவன் யூஸ்ஃபுல்லா இருப்பான். உடனே ஹீரோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாவா, ஏன்னா இவன் வந்துட்டு கொரியன் ஜின்ஸங்க சைனாக்கு சப்ளை பண்றதுனாலயா அப்படின்னு கேக்குறப்போ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் எப்படி தெரியும்னு கேக்குறதுக்கு பதிலா அதோடைய சைடு எஃபெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம்மும் அவனுடைய லெவல் 3 பிளாக் அவுட் பேரியரை ஆக்டிவேட் பண்றான். இதனால அவங்க ரெண்டு பேரையும் சுத்தி ஒரு பேரியர் வந்துட நம்ம ஹீரோவும் கிம் கிட்ட டீல் பேச, சரி நீ என்ன சொல்ல வரனா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பதிலா 10 மோனோபாலிஸ்ட் பண்ண தஞ்சனை உனக்கு கொடுக்கணும். பட் உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுங்கிறது நாங்க எப்படி நம்புறது? அந்த கொரியன் ஜின்ஸங்க யாராச்சும் இன்டேக் பண்ணிட்டா அவங்களுடைய ஸ்டாமினாவும் மேஜிக் பவரும் உடனே ரெக்கவர் ஆயிடும். ஆனா அதை ராவா சாப்பிட்டோம்னா மேஜிக் பவர் பாய்சனிங் சொல்லிட்டு ஒரு சைடு எஃபெக்டும் இருக்கு. ஆனா இதை கியூர் பண்றதுக்கு 3 ஐட்டம்ஸ் தேவைப்படும். கராசியன் எக்ஸ்ட்ராக்ட், மூன் லைட் ஸ்டோன், அதுக்கப்புறம் கடைசியா மேண்ட்ராகுரா ரூட். அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அது எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும். வெல், இப்பயாச்சும் என்ன நீ நம்புறியா? நாங்க எங்களுடைய ரிசர்ச் டீம் மூலியமா கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே இவன் சொன்னதோட மேட்ச் ஆகுது. யாரா இருப்பான் இவன்? சரி சொல்லு, டீல் போட்டுக்கலாமா? இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இன்கேஸ் இது நீ ப்ளே பண்ற ஒரு போர் ட்ரிக்கா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே நீ தயாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலுமே இவன் அதுக்காக கேக்குற விலை ரொம்பவே அதிகம். சோ அவனுக்கான லைனை நான் இங்கேயே போடுறேன்னு சொல்ல ஹீரோ அவனுடைய டேகரை வச்சு அந்த ஸ்வாட வெட்டிட, நீ உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, இங்க ஆஃபரை கொடுக்கறது நான், நீ இல்ல. இதே நேரத்துல அந்த பேரியருக்கு வெளியில டாமிங்கும் யுவான்வாவும் அங்க இருக்க மத்த காட்ச அடிச்சு போட்டுட இங்க இருக்க யாருக்கும் உயிரோட போக ஆசை இல்லையான்னு கேக்குறா. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த பேரியர்ல இருந்து வெளியில வரான். அமைதியா இரு யுவான்வா. கேங் சொல்லுங்க, உங்களை யாராச்சும் ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த பேரியருக்குள்ள இழுத்துட்டு போனாங்களா? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இங்க இருக்க எல்லாருமே வைப் பண்ணிடுறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். கிம் நில்லுங்க, அவங்கள அப்படியே விட போறீங்களா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அங்க இருக்க எல்லாருமே ஆல் அவுட் பண்ணிடுறேன். உடனே கிம்மும் அவனுடைய கழுத்தை பிடிச்சு தூக்கி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் இல்ல, உன்னாலலாம் அவனை ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீயே முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ண அந்த முடிவுக்கு உன்னை வருத்தப்பட வைப்பேன், புரிஞ்சுதா? பதிலுக்கு அவனும் புரியுதுன்னு சொல்றான். அந்த பேரியருக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு? என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிரியா பார்க்க ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட காப்பி கண்டிஷன் கம்ப்ளீட் ஆனதுனால இவங்கிட்ட இருக்க ஸ்கில்ல ஒரு ஸ்கில்ல நம்ம ஹீரோவால இப்ப காப்பி பண்ண முடியும். காப்பி பண்ற ஸ்கில் வந்துட்டு ஸ்வாலோ பிரீத்திங் சொல்லக்கூடிய ஒரு டி ரேங்க் ஸ்கில். இதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவால சுவாசிக்கிற திறனையும் இதய துடிப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி நான் போய் டெஸ்ட் எடுக்கிறேன்னு ஹீரோவும் கிளம்பிட உள்ள போய் பார்த்தா அந்த லீடர் போர்டுல இவ கூட இருந்த அந்த ஹேனா அவதான் டாப் பிளேயரா இருக்கா. இதை பார்த்த ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இவெல்லாம் டாப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, மேபி டெஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த ஜின்ஸங்க யூஸ் பண்ணிருப்பா. அங்கிருந்து அடுத்தவங்க வாங்கன்னு கூப்பிட நம்ம ஹீரோவும் உள்ள போறான். டெஸ்ட் ரொம்பவே சிம்பிள். உனக்கு எதிர்க்க இருக்க அந்த ஸ்டோனை நீ ஸ்ட்ரைக் பண்ணணும். நீ எந்த ஆயுதத்தை வேணா யூஸ் பண்ணலாம், இல்ல உன்னுடைய எபிலிட்டியை கூட யூஸ் பண்ணலாம். நீ அந்த மேஜிக் ஸ்டோனை ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் அதை மெஷர் பண்ணி உன்னுடைய கிரேடை நான் சொல்லுவேன். என்னது, நீ வெறும் டேகரை யூஸ் பண்ண போறியா? இதுவே எனக்கு போதுமானது. சரி நீ ரெடி ஆயிட்டனா சொல்லு, ஸ்டார்ட் பண்ணலாம். ஹே ஜினேக், அது மிட் கிரேட் மேஜிக் ஸ்டோன். பிகினர்ஸ்னால அந்த மிட் கிரேட் ஸ்டோனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க ஏன் முன்னாடி இருக்க இந்த லோவர் கிரேட் மேஜிக் ஸ்டோனை அட்டாக் பண்ண. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய ரிஃப்ட் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த லேபரியத்துல 30 டேஸ் சஃபர் ஆனதுக்கு பலன் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் ஸ்டோனை ரெண்டா வெட்டிடுறான். இங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவரும் அன்பிலீவபிள், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த மேஜிக் ஸ்டோன் மேல ஸ்கிராச் போட முடியாம டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. மிட் லெவல்ல இருக்க ஒரு மேஜிக் ஸ்டோனை 2 பீஸா கட் பண்ணிருக்கான். சரி அந்த மெஷர்மெண்ட்டை செக் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோடைய ரேங்க் அதுல எஸ்ன்னு வருது. உடனே இதை பார்த்து அவரும் நீங்க இங்கேயே இருங்க, இதை நான் என்னுடைய சுப்பீரியர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ரிப்போர்ட்
ரிப்போர்ட்ட 1 வீக் போஸ்ட்போன் பண்றீங்களா? அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ட நீங்க எங்க ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. பதிலுக்கு அவனும், ஆனா அது எப்படி என்னால முடியும் அப்படின்னு சொல்ல, லைஃப்ல நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தூரத்துல இருக்க சட்டத்திட்டத்தை விடவும் பக்கத்துல இருக்க கத்திய பார்த்து தான் நம்ம பயப்படணுமா. இத பார்த்து பயந்து அவனும் ஓகே சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வெளியில போயிட, ஓ நீ இங்கதான் இருக்கியா? ஆனா நீங்க கேட்டதை உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரியே சீக்கிரமா கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சுட்டேன்ல. இந்த சீலை என் முகத்துல இருந்து எடுத்துருங்கன்னு சொல்ல, நீ எப்படி நடந்துக்கிறன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சீலை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அப்படியே ஹீரோ வெளியில போயிட்டு, டெஸ்ட்ல என்னுடைய ரேங்கை எஃப்னு சொல்லிட்டாங்க. என்னால இதை நம்பவே முடியல. இது வெறும் டெம்பரவரி ரேங்க் தான். நெக்ஸ்ட் வீக் நான் திரும்ப வந்து என்னுடைய ரேங்கை மெஷர் பண்ணுவேன். பதிலுக்கு இயான்வாவும் ஹீரோ கிட்ட, நீங்க செகண்ட் டெஸ்ட்க்கு ஒரு டஞ்சனுக்குள்ள போகணும். நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம். அந்த டவரை கிளைம் பண்ணி போயிட்டே இருங்க. நான் உங்களை சீக்கிரமா காண்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போக, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பவரை மெஷர் பண்ணி எந்த ரேங்க்னு கிளாசிஃபைட் பண்றாங்க. இதுல யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க செகண்ட் டெஸ்ட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அப்படி போனவங்க டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணாலே போதும். இதுல அவ்வளவா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லங்கிறதுனால எல்லாருமே காப்ளின் இருக்க அந்த டஞ்சனுக்குள்ள தான் போயிட்டு வருவாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூயின்ஸ் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போக போறேன். ஈவன் தோ டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேம் ரிலீஸ் ஆகி 11 வருஷம் ஆயிருந்தாலும் இப்போ அது ரியாலிட்டியில வந்திருக்கு. ஆனா இப்பவுமே அந்த இடத்த யாருமே கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள போக, ஹே மிஸ்டர் ஜெனியுக், சீக்கிரம் அந்த லக்கேஜை மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையில இருக்க பெப்சி கேனை தூக்கி அவன் மேல எரிய இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு, இது டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல மவுண்டெயின்களுக்கு இடையில இருக்க ரூயின்ஸ்னு சொல்லக்கூடிய இடம். இப்ப நான் எஃப் ரேங்கா என்ன காட்டிக்கினதுனால இந்த ஒரு இடத்துக்கு என்னால தனியா போக முடியாது. அதனால என்ன நான் ஒரு போர்ட்டரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். அதாவது பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு போற ஒரு பர்சன். இதே நேரத்துல இன்னொரு போர்ட்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, நாமெல்லாம் இங்க வாழ்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல. நீங்க சொல்றதும் உண்மைதான். இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். நான் என்னுடைய ஒய்ஃப்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதை கேட்ட ஹீரோவும், யூஸ்வலாவே இந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் ஃபர்ஸ்டே இறந்துருவாங்க. நம்மள மாதிரியான எஃப்ராங்க்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்கேஸ் நம்ம பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் நம்மளுடைய லைஃபையே இங்க முடிச்சிடும். உடனே சிஸ்டம்லயும் ரைடோட குவெஸ்ட் பிகின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது. அதாவது இவங்க இந்த ரூயின்ஸை கிளியர் பண்ணணும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஆளா. இதுடைய டிஃபிகல்ட்டி லெவல் எஸ்னும் இந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணி அதோடைய த்ரானை ரீக்ளைம் பண்ணணும். இதுக்கான ரிவார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டிவைன் ரிலிக்க நம்ம ஹீரோவால பிக் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியலனா அவன் சூஸ் பண்ண போற அந்த டிவைன் ரிலிக்கோட பவர் லிமிட்டடா இருக்கும். இதே நேரத்துல அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துற, எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கும் ஸ்பெஷல் குட்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவார்டு கிடைக்குது. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் 15th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு கான்கோர் பண்ணிருப்போம். அதுக்காக கிடைக்கிற ரிவார்ட் தான் இது. இதனால நம்ம ஹீரோவுக்கு லக் அண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்டாட்டுமே 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட கூல்ட் ஹார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இதை வச்சு நம்ம ஹீரோனால கடினமான சுச்சுவேஷன்ல கூட நிதானமா ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா இதோடைய பிரதிபலிப்பா ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து வீக் ஆகும். இதே நேரத்துல மோனோபோலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிவ் ஸ்கில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இதுக்கான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு கிடைக்க போற ரிவார்டை ஸ்டோர் பண்ணி வச்சானா இவங்கிட்ட இருக்க ரிவார்ட்லயே பெஸ்டான ரிவார்டு இவனுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் இது ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து நோட்டிபிகேஷன் மாதிரி பெஸ்டான ரிவார்டு வந்துருச்சுன்னா அது ரொம்ப பெரிய வெற்றி எனக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டெலபோர்ட் ஆகி ஒரு டீம் வராங்க. எத்தனை தடவை நான் இந்த டெலபோர்ட்டை யூஸ் பண்ணாலும் எனக்கு தலை தான் வலிக்குது. சரி எல்லாருமே சேஃபா வந்துட்டாங்களா? 50 பேருமே சேஃபா வந்துட்டாங்க சார்னு சொல்றான். உடனே அங்க இருக்க போர்ட்டர்ஸும், இவங்க தான் பால் ஹே கில்டுடைய மெயின் அட்டாக் யூனிட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் இந்த டீமுக்கு கேப்டன். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் உடனே ஐ ஆஃப் ட்ரூத் ஆக்டிவேட் பண்ண, அந்த கேப்டனுடைய பேரு சாங் சுன்ஹா. 29 வயசு ஆகுது. லெவல் 14ல இருக்கான். ஸ்ட்ரென்த் மட்டும் 30 வச்சிருக்கான். மீதி எல்லாமே கம்மியா தான் இருக்கு. இவனுடைய ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் அண்ட் வெயிட் ஆஃப் ஐட்டம். அது மட்டும் இல்லாம ஒரு 4 ஸ்கில் வச்சிருக்கான். இவனுடைய ஸ்கில்ல நம்ம ஹீரோ காப்பி பண்றதுக்கான கண்டிஷன், இப்ப நடக்க போற ரைட்ல அவனுடைய ட்ரஸ்ட்டை நம்ம ஹீரோ கெயின் பண்ணணும். உடனே நம்ம ஹீரோவும், என்னது நம்பிக்கையை சம்பாதிக்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரு நிமிஷம்
விஷயம். டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு கில்டுடைய லீடர் வெறும் இந்த லெவல்ல தான் இருக்கானா. இவன் என்னுடைய ப்ராக்ரஸ ஸ்லோ பண்ணாம இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க எல்லாரையுமே வழி நடத்திட்டு போற ஒரு மேஜும் இதுக்கப்புறத்துல இருந்து ரொம்பவே டார்க்கா இருக்கும். எல்லாருமே என் கூட க்ளோஸாவே வாங்க. உங்களுடைய பாதையில இருந்து கொஞ்சம் நீங்க விலகினாலும் என்னால உங்களை ரெஸ்கியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 1 எலிமினேட் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றாரு. இதனால அந்த இடம் ஃபுல்லாவே பிரகாசமா மாறிட இத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ இதுதான் அந்த ரூயின்ஸா? இந்த இடத்துல இருந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே நமக்கு முன்னாடி வந்த பார்ட்டிஸ் தோக்கடிச்சிட்டாங்க போல அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு முன்னேறி போக இவங்களுக்கு முன்னாடியே வந்த அந்த குரூப்பும் ஹே வந்துட்டீங்களா, கையோட போட்டோஸையும் கூட்டின்னு வந்திருக்கீங்க போல. இத பார்த்த நம்ம ஹீரோவும் இது கொஞ்சம் வியர்டா தோணுது, இவ்ளோ மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டோம் இங்க இருக்கவங்க மேல ஒரு கீறல் கூட விழல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல பின்னாடி வந்த ஒருத்தரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அது சும்மா ஒரே இடத்துல நிக்காம அங்க இருக்க எல்லாருக்கும் தண்ணி கொடு. உடனே நம்ம ஹீரோவும் நான் ஒரு போர்ட்டருங்கிறதையே மறந்துட்டேன், நான் இங்க இருக்கவங்கள பாத்துக்கிறேன், நீ அங்க போய் ஃபாரினர்ஸ பாத்துக்கோ. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்னது ஃபாரினர்ஸா, இந்த சிம்பிள் இது யூரோப்ல இருக்கக்கூடிய ஜியான் கில்டுடைய சிம்பிள், இந்த ஷார்ட்டா இருக்கிறவனும் இந்த கில்ட சேர்ந்தவன் தான் போலயே, பேசாம அவன் கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாட்டர் கொடுக்க இதுக்கு முன்னாடி ஹேனா கிட்ட இருந்து காப்பி பண்ண அந்த கம்யூன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். இவனுக்கு எதிர்க்க இருக்க அந்த பர்சனுக்கு லைட்டா நம்ம ஹீரோ மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது. அவங்களுடைய முகக்கவசத்தை கலட்டும் போது தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது இங்க இருக்க பொண்ணு யூரோப்பியன்ல இருக்க ஒரு நோபல் ஃபேமிலியான லாரண்டியாவோட டாட்டர் தான் இவங்க. இவங்களுடைய பேர் தான் தெரசா. இவங்க கிட்ட டிவைன் பவரும் இருக்கு, அட்டாக் டிஃபெண்ட், அது மட்டும் இல்லாம சப்போர்ட்டிவ் ஹீலிங் ஸ்கில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆம்ஸ்டர்டாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்த காப்பாத்தின ஹீரோவே இவங்க தான். யூரோப்லயே ரொம்ப ஃபேமஸான பிளேயர். இத பார்த்து நம்ம ஹீரோவும் இப்பதான் எனக்கு விஷயம் புரியவே வருது, இவங்களாலதான் இங்க இருக்க யாருக்குமே எந்த ஒரு காயமே ஏற்படல. இவங்க கிட்ட டிவைன் பவர் இருக்கிறதுனால அந்த அன்டெட் மான்ஸ்டர்ஸ் மேல இவங்களுடைய அட்டாக் ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். எனக்கு இங்க ஒரு விஷயம் மட்டும் புரியல, எல்லாருமே டவர் ஆஃப் ட்ரைல்ஸ்ல இருக்க அந்த 3rd ஃப்ளோரை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ இவன் மட்டும் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஐ ஆஃப் ட்ரூத் ஆக்டிவேட் பண்ண தெரசாவோட ஸ்டேட்டஸ் போர்டை அவனால பார்க்க முடியல. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளயும் இருக்க அந்த லெவல் கேப் ரொம்பவே அதிகம். ஆனா ஹீரோ இந்த ரூயின்ஸ்குள்ள வரும்போது லக் அண்ட் அடாப்டபிலிட்டின்னு சொல்லிட்டு 2 பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கோம்ல, அது இவங்க 2 பேருக்குள்ளயும் இருக்க அந்த லெவல் கேப்பை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. இதனால ஹீரோ வச்சிட்டு இருக்க அந்த ஐ ஆஃப் ட்ரூத் லெவல் 2 அடைய இப்போ இவனால அந்த ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்க முடியுது. அப்படி பாக்குறப்போ இவ லெவல் 29ல இருக்கா. அவளுடைய ஸ்ட்ரென்த், மேஜிக், ஹெல்த் எல்லாமே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவளுடைய ஸ்பெஷல் எபிலிட்டி பிளெஸிங் ஆஃப் ஸ்டார்ஸ், கடைசியா ஒரு 5 ஸ்கில்லும் வச்சிருக்கான். இவளுடைய ஸ்கில்ல நம்ம ஹீரோ காப்பி பண்ணணும்னா அதுக்கான கண்டிஷன் இவ வேர்ல்டுலயே டாப் 100 பிளேயர்ஸ்ல ஒருத்தியா இருக்கிறதுனால இவளுக்கு உயிரே போற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஹீரோ இவளுடைய லைஃபை சேவ் பண்ணா இவனால அவகிட்ட இருக்க ஸ்கில் இல்ல எபிலிட்டி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னா காப்பி பண்ண முடியும். இத பாக்குற நம்ம ஹீரோவும் ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. ஏதோ கொஸ்டின் ப்ராக்ரஸ்னு இவளோட ஸ்டேட்டஸ் போர்டுல பார்த்தேன், அதனாலதான் இவ பாஸ் லெவல கிளியர் பண்ணாம இந்த இடத்துக்கு வந்திருக்காளா. உடனே திரேசாவும் தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல உடனே ஹீரோ அவனுடைய மனசுக்குள்ள நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா உன்கிட்ட இருக்க அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி அதுதான் பாலடைன்ஸ்லயே மிக சிறந்த ஒரு எபிலிட்டி, அதை காப்பி பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீ தான் எனக்கு கொடுத்திருக்க. ஆனா இதுல ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தனா உனக்கு உயிர் போற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை நான் எப்படி உருவாக்குறது அண்ட் அதுல இருந்து உன்னை நான் எப்படி திரும்பவும் காப்பாத்துறது. இந்த காப்பி கண்டிஷன் ஒன்னும் ஈஸியானது இல்ல. உடனே அங்க இருக்க ஒருத்தனும் லீடர் சாங் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட என்னால இதை நம்பவே முடியல. நம்ம எல்லாருமே ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். அந்த ரூயின்ஸ் ஆஃப் கார்டியனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஆளுங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. உடனே அந்த கார்டியன் ஆக்டிவேட் ஆகி டைமரும் ஓட ஆரம்பிக்க இந்த கார்டியனுடைய செக்யூரிட்டி சிஸ்டமை யாரோ ஆக்டிவேட் பண்ணதுனால இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ற காட்ஸ் அது கூப்பிட ஆரம்பிச்சிடும். உடனே இதை பார்த்து சாங்கும் எந்த பைத்தியக்காரன் இதை டச் பண்ணான்னு தெரியல, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நமக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு, எங்களுடைய கரண்ட் அட்டாக் ஃபோர்ஸை வச்சு நாங்க அந்த கார்டியனை ஃபேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நாங்க எல்லாருமே இறந்துருவோம். சே, நான் எதுக்கு இப்படி யோசிக்கிறேன், இந்த கேப்டன் பொசிஷன் வரதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், இது இவ்வளவு சுலபமா விட்டு கொடுக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ரூயின்ஸ்குள்ள முன்னேறி போலாம். என்ன சொல்றீங்க, நமக்கு இன்னும் பேக்கப் பார்ட்டி கூட வரல, உள்ள போனோம்னா 4 பக்கத்துல இருந்தும் நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க, இங்க நான் தான் உங்க எல்லாருக்குமே இன்சார்ஜ், சோ புலம்புறத நிறுத்திட்டு என் பின்னாடியே வாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட தான் சயின்டிஸ்ட் தெரசா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே பாத்துப்பாங்கன்னு சொல்ல இதே நேரத்துல இந்த இடத்துக்கு கில்டுல இருந்து நிறைய பேர் வந்த மாதிரி சோலோ பிளேயர்ஸாவும் சில பேர் வருவாங்க. அதுல ஒருத்தன் உங்க கேப்டனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்ல சடனா அவனுக்கு பின்னாடி ஒரு கை வந்துட்டு அவனை நசுக்கியே சாவடிச்சிடுது. இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே பேட்டிலுக்கு தயாராக இந்த இடத்த பாதுகாக்கிற அந்த கார்டியன்ஸ் இவங்க எல்லாரையும் சுத்தி
விளைக்குது. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த சாங் வந்துட்டு அந்த கார்டியன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. சண்டை போடுறவங்க எல்லாருமே முன்னாடி வாங்க. போர்ட்டர்ஸ் நீங்க எல்லாருமே பின்னாடி போங்க. சண்டை போடுறவங்களுடைய பவரை பஃப் பண்ணி விடுங்க. ஹீலர்ஸ் நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாங்கும் அயன் ஷீல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். அது மட்டும் இல்லாம எட்ஜ் ஆஃப் ஃபார்மேஷன்ங்கிற இன்னொரு ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்றான். பின்னாடி இருக்க இன்னொரு மேஜும் சாங் ஆஃப் வாரியர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றாங்க. இதன் மூலியமா அங்க இருக்கவங்களுடைய பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்றாங்க. இவங்க எல்லாரையுமே அந்த கார்டியன்ஸ் அட்டாக் பண்ண சாங்கும் அவங்க கிட்ட இருக்க அந்த ஷீல்ட வச்சு அந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்துறான். இப்படி இவங்க எல்லாருமே இதை சமாளிச்சுட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த கில்டு இல்லாம சில சோலோ பிளேயர்ஸும் வந்திருப்பாங்கல்ல. எங்களால இதுங்களை சமாளிக்க முடியல, உங்க சைட்ல இருக்க ஹீலர்ஸ் சில பேரை எங்களுக்கும் அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கேட்ட ஒரு பொண்ணு கமாண்டர் அந்த சோலோ பிளேயர்ஸ் வந்துட்டு நிறுத்து, எனக்கு அவங்க பேசுறதுன்னா நல்லாவே கேக்குது, நீ பேட்டில்ல போக்கஸ் பண்ண. அந்த பிளேயர்ஸ் நினைச்சலாம் இப்ப என்னால கவலைப்பட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு சிஸ்டமேட்டிக்னா என்னன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம கில்டுல இருக்க மெம்பர்ஸ் மாதிரி அவங்களால டீமா கோஆபரேட் பண்ணி சண்டை போட தெரியாது. உடனே அவங்க வந்துட்டு கண்டிப்பா அவங்க நம்மள பாத்துருப்பாங்க, ஆனா இக்னோர் பண்றாங்க, யாராச்சும் எங்களை காப்பாத்துங்களேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு திரேசா அவருடைய ஸ்வாட் எடுத்துட்டு ஓடி வரா. அவகிட்ட இருக்க சைன் ஆஃப் த கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா அங்க இருக்க கார்டியன் எல்லாத்தையுமே அழிச்சிடுறான். உடனே அங்க இருக்க 2 கார்டியன் அந்த மெயின் ஃபோர்ஸை தாண்டி உள்ள போறத கவனிச்ச நம்ம திரேசா சண்டை போட தெரியாத காமன் பீப்புள்ஸ் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு ஓடுறான். அந்த இடத்துல பார்த்தா நிறைய போட்டர்ஸ் இறந்துருக்காங்க. ஹீரோ கூட ஸ்டார்டிங்ல பேசின அந்த போட்டரும் அடிப்பட்ட நிலைமையில யார் சொன்னா நாங்க இங்க இருந்து உயிரோட போவோம்னு, இதே இடத்துல எல்லாருமே சாக போறோம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க அந்த கார்டியனும் அவர் அட்டாக் பண்ண வருது. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன்ல நம்ம திரும்ப ரிட்டர்ன் போவோம்னு. உடனே அவரும் டேங்ஜுனிக் உங்க பின்னாடி பாருங்க, நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து மிஸ் ஆகி அந்த கார்டியன் மேல லெவல் 1 ஃபயர் எலமெண்ட்டை லான்ச் பண்றான். மீதி இருக்க கார்டியன்ஸ அவங்களே பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் லெவல் 1லயே மெயின்டைன் பண்ணணும், அதனால என்னால இதுங்களை கொல்ல முடியாது. இதே நேரத்துல அங்கிருந்து போட்டு வரும் நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் கொஞ்சம் லக்கி, அதனாலதான் என்னால இத ஹேண்டில் பண்ண முடிஞ்சுச்சு. உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த தெரசாவும் அந்த போட்டரை காப்பாத்தி தூரமா தூக்கிட்டு போக நீ ரொம்பவே கைண்டான பர்சன் நான் நினைச்சேன், ஆனா நீ ஒரு போர்ட்டர் கிட்ட போயிட்டு உன் டேகரை வச்சு த்ரெட்னிங் பண்ணிட்டு இருக்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ தான் அந்த கார்டியனை அவேக்கன் பண்ணிருப்ப. இதை கேட்ட ஹீரோவும் என்னது நானா அப்படின்னு சொல்ல அவளும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிட இங்க பாரு நான் உன்னை காயப்படுத்த விரும்பல, என்னுடைய அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணாதன்னு சொல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றப்போ அசோசியேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு உன் பக்கம் இருக்க நியாயத்தை நீ ப்ரூவ் பண்ண. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ சொல்ல வரான், ஆனா திரேசா எதையுமே காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்ல. இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவளுடைய அட்டாக்கை டாச் பண்ணி கீழே தள்ளி விட்டுறான். நம்ம திரேசா சுதாரிக்கிறதுக்குள்ள அவகிட்ட அந்த டேகரை வச்சு நான் ஒன்னும் அந்த கார்டியன்ஸை எழுப்பல, இன்கேஸ் நான் அந்த கல்பிரேட்டா இருந்திருந்தேனா இந்நேரம் ஒன்னு நான் கொண்டிருப்பேன். அந்த இடத்துக்கு வந்து அந்த போட்டரும் மிஸ் திரேசா மிஸ்டர் கேங் எதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்க மிஸ்டர் கேங் தான் என்ன அந்த கார்டியன் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அப்பதான் அங்க என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெரசாக்கும் தெரிய வருது. நம்ம ஹீரோ கிட்டயும் சாரி கேக்குறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல தெரேசா, மேபி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சஸ்பீஷியஸா தெரிஞ்சிருக்கலாம். மிஸ்டர் கேங் ஜினியுக் அதுதானே உங்க பேரு, எதுக்காக உங்க ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க நான் என்னுடைய ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணதுக்கான காரணம் உன்னுடையது போலதான். நீ எப்படி ஜியான் கில்ட ஒரு தெர மாதிரி பயன்படுத்தி சீக்கிரட்டா ஒரு குவெஸ்ட கம்ப்ளீட் பண்ண வந்தியோ அதே மாதிரிதான் நான் மத்தவங்களுக்கு தெரியாம எனக்கு தேவையான பொருட்களை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது கேட்ட தெரசாவும் இவன் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான்னு ஷாக்காக எனக்கு ஆல்ரெடி இந்த ரூயினை எப்படி கான்குவர் பண்ணணும்னு தெரியும், அது மட்டும் இல்லாம உன்கிட்ட இருக்க ஸ்கில்ல என்னால நம்பி இருக்க முடியுங்கிறதுனால நம்ம 2 பேருக்கும் தேவைப்படுற ஒண்ணு ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை ஈஸியா முடிச்சிடலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் உன் கூட வரணும்னு நீ நினைக்கிறியா? இதே நேரத்துல அந்த கேப்டன் சாங்கும் கண்டிப்பா முடியாது, நீங்க என்ன பைத்தியமா, நாம இங்க இருக்க சுச்சுவேஷனை சரி செஞ்சுட்டு முன்னேறி போகணும், ஆனா நீங்க தனியா போறேன்னு சொல்றீங்க. தெரசாவும் வந்து அடுத்த 20 கிலோமீட்டர் எப்படி போகணுங்கிற இந்த ரூயினுடைய மேப் உங்ககிட்ட இருக்கு, இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த இடத்துடைய ஸ்ட்ராட்டஜியும் நல்லாவே தெரியும், நான் உங்க கூட வரலங்கிறதுனால இங்க எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்ல. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அக்ரிமெண்ட்ல இங்க இருக்க எல்லா அட்டாக் ஃபோர்ஸ் கமாண்டருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அன்டில் பாஸ் மான்ஸ்டரை நம்ம ஃபேஸ் பண்ற வரைக்கும். எனக்கு நல்லாவே புரியுது திரேசா, ஆனா ஒரு கண்டிஷன், நம்ம கிட்ட இருக்க அந்த வரைபடத்தோட எண்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க திரும்ப வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும், அதுக்குள்ள நான் வந்துருவேன்னு திரேசா சொல்ல அடிஷனலா எனக்கு ஒரு ரிக்வெஸ்டும் இருக்கு, எனக்கு ஒரு போர்ட்டரை மட்டும் ஹெல்ப்புக்காக கொடுக்க முடியுமான்னு கேட்க உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, ஆனா கரெக்டான டைமுக்கு திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் அங்க இருந்து கிளம்ப இதை கேட்டு அங்க இருந்த போர்ட்டர் எல்லாருமே அவங்க கண்ணை மட்டும் பாத்துடக்கூடாது அப்புறம் நம்மள கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற திசையை பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. உடனே ஹீரோவும் அவனுடைய கையை தூக்கி நான் அவங்க கூட போறேன்னு சொல்ல, அங்க இருந்த மத்த போர்ட்ரஸ் எல்லாருமே எனக்கு இங்க 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால சொல்றேன், லவ்வை விடவும் லைஃப் முக்கியம்டா தம்பி. அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால அது பின்னாடியே போயிடாதப்பா. இவங்க கிட்ட நான் வேற ஏதாச்சும் ரீசன் சொன்னேன்னா அவங்க என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வேற வழியும் இல்ல. சோ நான் இதை சொல்றேன், என் காதலுக்காக நான் எது வேணா பண்ண ரெடியா இருக்கேன். என்கிட்ட மேபி நல்ல ஸ்கில் இல்லாம இருக்கலாம், ஆனா இதனால நான் என்னுடைய மனசை மாத்திக்க போறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரேசா கூட போக இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவும் தெரசாவும் ஒரு இடத்துக்கு போக அங்க ஜோம்பி மாதிரியான மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்குங்க. இத பார்த்த தெரசா மிஸ்டர் ஜினியுக், அங்க பாருங்க, அந்த சார்கோபாகஸ்னு சொல்லக்கூடிய பேரியருக்கு மிடில்ல தான் அந்த பீட்டர் ரோத் இருக்கு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நானும் அதை கவனிச்சேன். அந்த பேரியரை உன்னால ரிமூவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா என்னால முடியும்னு சொல்ல உடனே சிஸ்டம்ல ஒரு வார்னிங் வருது, த கரப்டட் ஆஃப் காரிடார்னு சொல்லக்கூடியவங்க உங்களை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஹீரோ வந்துட்டு டவுட்டே இல்ல, இது பாஸ் மான்ஸ்டர் கிட்ட இருந்து இன்டைரக்டா வந்திருக்க மெசேஜ். இது வரைக்கும் எந்த ஒரு பிளேயர் மேலயும் இது இன்ட்ரெஸ்ட் காட்டினதே இல்லையே, இப்ப மட்டும் எப்படி அப்படின்னு யோசிக்க உடனே திரேசா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது பாஸ் மாஸ்டர் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது நம்மள பாக்குதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை அது நம்மள அக்னாலேஜ் பண்ணிருச்சோ? நம்மளே இல்ல, என்னதான் அது அக்னாலேஜ்மெண்ட் பண்ணிருக்கு. என்ன இவன் எவ்வளவு கான்பிடென்டா இருக்கான் அப்படின்னு தெரசா பார்க்க, மிஸ்டர் ஜென்யூக், உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும். என்கிட்ட நீங்க பேசும்போது இந்த இடத்த பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு சொன்னீங்க, அது உண்மைதானே? ஆமா எனக்கு தெரியும், ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அடுத்த நொடியே நம்ம தெரசா அந்த மான்ஸ்டர் இருக்க இடத்த நோக்கி குதிக்கிறா. உடனே பேட்டில் சாங்னு சொல்லக்கூடிய லெவல் 5 ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றா. இதன் மூலியமா தெரசா கிட்ட இருக்க எல்லா ஸ்டார்ட் பாயிண்ட்டும் 3 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த 10 நிமிஷத்துக்கு. உடனே ஹீரோ இவகிட்ட என்ன சொன்னாங்கிறத காட்டுறாங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிள். அங்க இருக்க மான்ஸ்டரோட அட்டென்ஷனை நீ அட்ராக்ட் பண்ணணும். அதுங்களுக்கு மத்தியில உன்னுடைய டிவைன் பவரை யூஸ் பண்ணனா அதுங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். இத பத்தி யோசிச்சுட்டு நம்ம தெரசா டிவைன் ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய லெவல் 5 ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றா. அந்த டிவைன் பவர் இந்த மான்ஸ்டர்ஸ் மேல நல்லாவே வேலை செய்யுது. தெரசாவும் அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையுமே வெட்டி வீசுறா. நம்ம ஹீரோவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்க இருக்க மான்ஸ்டருடைய தலையையே பாதை மாதிரி யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். என்னதான் நம்ம ஹீரோ அதுங்க மேல ஏறி போனாலும் அதுங்களுடைய முழு கவனமும் நம்ம தெரசா மேலதான் இருக்கு. இதுங்களை பாத்துக்கிற வேலைய தெரசா கிட்ட கொடுத்ததுனால லெவலப் ஆகாம இந்த லெவல்லயே என்னால மெயின்டைன் பண்ண முடியும். இப்படி நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு எதிர்க்க ஒரு லைட்னிங் வருது. அதுக்குள்ள இருந்து இந்த ரூயின்ஸ் உடைய ஹிடன் டெட்டான எலைட் லிச் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஹீரோ வந்துட்டு ஒரு வழியா வந்துட்ட போல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு கார்டியன் மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடறான். இது இந்த இடத்துல இருக்க கூடாது. ஒருவேளை தெரசாவை நான் கூட்டின்னு வந்ததுனால இந்த இடத்துல நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு போல. இதுக்கப்புறத்துல இருந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இதுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்தாலுமே அது எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கணும். இதே நேரத்துல அந்த எலைட் லிச் அதோடைய பிளாக் லைட்னிங்க யூஸ் பண்ண அதுல மாட்டின கார்டியன் மான்ஸ்டர் ஈஸியா டெஸ்ட்ராய் ஆயிடுது. திரும்பவும் அந்த எலைட் லிச் அந்த பவரை நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ண அந்த லைட்னிங்கும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண கிட்ட வர அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோவும் விலகிட அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த பேரியர் மேல இந்த அட்டாக் பட்டு அந்த பேரியர் டெஸ்ட்ராய் ஆயிடுது. இந்த லெவல் 5 பேரியர் எல்லாமே இதுக்கு சரியான மேட்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க டேகர் எடுத்து அங்க இருக்க கார்டியன் மான்ஸ்டர் எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? தெரசா அங்க இருக்கவங்களுடைய கதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவான். இங்க மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். தேவையில்லாம என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உன்னுடைய கதையை நான் இங்கேயே முடிக்க போறேன். இதே நேரத்துல அந்த எலைட் லீச்ச அது பின்னாடி இருந்து யாரோ 2 துண்டா வெட்டிடுறாங்க. எப்படியோ கடைசியா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே ஒரு பர்சனால மட்டும்தான் இந்த மான்ஸ்டருடைய நெக்ஸ்ட் மூவ ரெகனைஸ் பண்ண முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு. ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ வந்து ஆமா நானே தான், ஞாபகம் வந்துருச்சா? உடனே நம்ம ஹீரோவும் நீ யாரு அப்படின்னு கேட்க நான் யாருன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இன்னுமா உனக்கு தெரியல அப்படின்னு அவன் கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஐ ஆஃப் ட்ரூத் ஆக்டிவேட் பண்றான். என்னதான் அவங்களுக்குள்ள இருக்க அந்த லெவல் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தாலும் அந்த லக் அண்ட் ஸ்டெபிலிட்டி மூலியமா தெரசாவுடைய ஸ்டார்ட் பாயிண்டா பார்த்தானோ அதே மாதிரி இவனுடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டும் இவனுக்கு தெரியுது. இவனுடைய பேரு சின் யூ சாங். வயசு 28, லெவல் 29 இருக்கான். 4 ஸ்கில்லும் சாங் ஆஃப் ஸ்வாட்னு ஒரு யூனிக் எபிலிட்டியும் இருக்கு. இதை காப்பி பண்றதுக்கான கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா யூ சாங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வாட் கலையில அவனை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவன் எதுல ஸ்ட்ராங்னு நினைக்கிறானோ அது
அதுலயே அவனை தோக்கடிச்சோம்னா இந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோவால காப்பி பண்ண முடியும். அந்த யூசாங் கையில இருக்க அந்த ஸ்வாட்ல குயின் லாங்னு இருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோவுக்கும் இது இந்த நேஷனல் மியூசியம்ல காணா போன அதே ஸ்வாட் தான். எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேம் வரும்போது நான் ஒரு சோல்ஜரை டிஃபீட் பண்ணேன். அவன்கிட்ட இந்த ஸ்வாட் இருந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து அவன் திரும்ப திரும்ப என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தான். நான் எங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சோல்ஜர். சாகுற வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு, அப்போ அந்த சைக்கோ இவன் தான் போல. உடனே யூஸ் ஆகும், என்ன கனவு காண்ற, இந்த கேம் ரியாலிட்டியா வந்ததுனால உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியலையா? உடனே ஹீரோவும், இல்ல எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்ன டெய்லி அந்த கேம்ல ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன சேலஞ்ச் பண்ண. ஆனா இந்த வாட்டி அது வேற மாதிரி இருக்கும். நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல ஆரம்பிச்சதுனால உன்னை நான் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சரி யூசாங், நம்ம 2 பேரும் சண்டை தான் போடணும்னா நான் உன்னை தடுக்க போறது இல்ல. ஆனா ஒரு விஷயம், என் கூட நீ சண்டை போடுறதா இருந்தா என்னுடைய காம்ரேட் அது சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டாங்களே. என்னது செயின்டஸா? ரொம்ப அநாயகமான பர்சனை தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நம்மளுடைய ஃபைட்டுக்கு நடுவுல யாரையும் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க ஸ்வாட பூமியில குத்திட்டு அவனுடைய லெவல் 5 ஸ்கில்லான பேட்டில் செலக்ஷனை சூஸ் பண்றான். உடனே நம்ம ஹீரோவும் அவனுக்கு எதிர்க்க இருக்க ஒரு மேஜையில இருந்து டார்க் பில் ஒன்னு எடுக்கிறான். இதை பார்த்து தெரசாவும் அந்த இடத்துக்கு ஓடி வர, உன்னை கூடிய சீக்கிரத்துல மீட் பண்றான் தெரசான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறான். இவங்க 2 பேரும் இப்போ ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல இருக்காங்க. இந்த இடத்துல நம்மள யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நான் திரும்பவும் உன்னை சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இன்னொரு ஸ்கில்லான 1-on-1 ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா ஆப்போனன்ட்டுடைய ஸ்டாட் பாயிண்ட் 10% கம்மியாகும். இதுவே யூசாங்க்கு 10% ஸ்டாட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும், நான் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் நம்ம ஹீரோட சிஸ்டம்ல வருது. எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவால ஜெயிக்கவே முடியாதுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வருதோ, நம்ம ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட அந்த காப்பி கண்டிஷன் அதுக்கேத்த மாதிரி ஆல்டர் ஆகும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனால நம்ம ஹீரோவால இவனுடைய எபிலிட்டியை காப்பி பண்ண முடியும். அந்த காப்பி கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமலே நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட இருக்க அந்த யூனிக் எபிலிட்டி சாங் ஆஃப் ஸ்வாட காப்பி பண்ணிடுறான். இதனால அந்த ஸ்வாடுக்கும் இவனுக்கும் இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது 200% இன்க்ரீஸ் ஆகுது. இதே நேரத்துல அந்த யூசாங்கும் இவனை அட்டாக் பண்ண வர, பதிலுக்கு இவனும் கையில டேகர் எடுக்கிறான். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இந்த டேகரை வச்சுட்டு என் கூட சண்டை போடலாம்னு நினைச்சியா? என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இதை கேட்டு காண்டான அவனும் அவனுடைய இன்னொரு ஸ்கில்லான சோல் சேசிங் ஸ்வாட யூஸ் பண்றான். இதை பார்த்த ஹீரோவும், என்ன யூசாங், ஒரு பிகினர் கிட்ட போயிட்டு உன்னுடைய மொத்த பவரையும் காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த டேகரை வச்சு அவன் ஸ்வாடோட மோதுனா கண்டிப்பா என்னுடைய டேகர் உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு பில் ஒன்னு எடுத்திருப்பான்ல, அதையும் யூசாங் கிட்ட காப்பி பண்ண அந்த சாங் ஆஃப் ஸ்வாடையும் ஃபியூஷன் பண்றான். இதன் மூலியமா கிரேவ் ஆஃப் ஸ்வாட்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிக் எபிலிட்டி நம்ம ஹீரோ கிடைக்குது. இது அந்த ஸ்வாடுக்கும் அவனுக்கான புரிதலை 200% இருந்து 500% மாத்துது. இதன் மூலியமா ஸ்வாட் டீமன் சொல்லக்கூடிய ஒரு டைட்டிலும் கிடைக்குது. ஹீரோ வந்துட்டு இதை நான் யூஸ் பண்றப்போ 10ல 1 மடங்கு ஸ்ட்ரென்த் கூட இது கிடையாது. ஆனாலும் என்னுடைய மேஜிக்கால இதை ஹேண்டில் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய மேஜிக் பவர் சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணணும். இதே நேரத்துல அந்த யூசாங்கும், என்ன ஒரு அன்பிலீவபிளான ஸ்ட்ரென்த், எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆன பேட்டில் ஃபீல்ட்ல நான் இருக்கேன். ஈவன் தோ என்னுடைய ஆப்போனன்ட் அவனுடைய ஸ்பெஷாலிட்டியான மிட்ரேஞ்ச் காம்பேக்ட கூட யூஸ் பண்ணல, இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் எனக்கு ஃபேவரபிளா இல்ல. என்னால ஏன் இவனை வின் பண்ண முடியல? கேமுக்கு உள்ளேயும் சரி வெளியிலயும் சரி என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துதான் உன்னை டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏன் என்னால உன்னை சர்பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர, இது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்டா யூசாங்க்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண, பதிலுக்கு இவனும் ஸ்வாட வச்சு அதை பிளாக் பண்ணிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த டேகரை வச்சு அந்த ஸ்வாட லாக் பண்ணி தூரமா தூக்கி எரிஞ்சிடறான். திரும்பவும் நான் ஜெயிச்சிட்டேன் போல, எனக்கு சரியா தெரியல எத்தனை தடவை நான் ஜெயிச்சிருக்கான்னு. பதிலுக்கு அவனும் 138வது தடவை என்னை கொன்றுன்னு சொல்ல, பதிலுக்கு ஹீரோவும் நெக்ஸ்ட் டைம் நான் தோக்கடிச்சேன்னா 139வது தடவை. உனக்கே நல்லா தெரியும், இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல எந்த ஒரு பிளேயர் காடை இறக்குறானோ அவன் சீக்கிரமாவே செத்துருவான். அதனால்தான் நமக்கு நிறைய ஸ்ட்ராங்கான பிளேயர் தேவை. முக்கியமா சொல்லணும்னா உன்ன மாதிரியான பிளேயர். எதுக்கு இவன் இப்படி பேசுறான்னா, சேம் பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு ஸ்கில்ல காப்பி பண்ணணும்னா அதுக்கு 60 days ஆகும். அப்போ போயிட்டு நம்ம ஹீரோ அவனை தேட தேவையில்ல, பக்கத்திலேயே இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. உடனே யூசாங் மேல அந்த கம்யூன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். யூசாங் அங்க இருந்து கிளம்பும் போது, இந்த தடவை வேணா நான் தோத்துருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த தடவை நம்ம மோதும் போது ரிசல்ட் இப்படி இருக்காது. உடனே பேட்டில் செலக்ஷன் மோட் டீஆக்டிவேட் ஆக, எனக்கு இன்னுமே உன்னுடைய ரியல் நேம் தெரியாது, என்னுடைய ரியல் நேம் சொல்ற அளவுக்கு நாம 2 பேரும் க்ளோஸ் ஆகல. பதிலுக்கு யூசாங்கும், அப்போ வேற வழி இல்ல, உன்னுடைய கேம் நேம் வச்சு நான் இதுக்கப்புறம் உன்னை கூப்பிட ஆரம்பிக்கிறேன். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அது மட்டும் வேணாம்னு சொல்ல, சரி போயிட்டு வரேன் பூப் ஃபாட் அப்படின்னு சொல்ல, இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.